நான் பிரஜன் இக்கால் கண்டஸ்டன்ட் இருக்கல ப்ராப்பர் வச்சு கிழிக்க போகிறேன் ஃபைனல் ஓனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வைல்டு கார்டு போட்டியாளர்களாக வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முதல்ல வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க. அவங்களோட ப்ரோமோ வீடியோவை நம்ம போட்டுட்டோம். இப்போ பிரஜினோட ப்ரோமோ வீடியோவில் என்ன நடந்திருக்கு, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பிரஜினை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ஒரு சீரியலில் மெயின் லீடாக பண்ணியிருப்பாரு. காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சீரியலோட ப்ரோமோ சாங் ரொம்ப இட்டுங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அந்த ப்ரோமோ சாங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரஜின் தான் வந்து உள்ள வரப்போறாரு. திவ்யா கணேஷோட ப்ரோமோ முதல்ல வந்தது. அப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போல, இவர் செகண்ட் என்ட்ரி போல. ஸோ இவர் என்னெல்லாம் பேசுறாருன்றதை பற்றி பார்த்துருவோமா. இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் இருக்க யாருக்குமே மரியாதைனா என்னன்னே தெரியல, நான் வடக்கம் சுத்தமாக இல்லவே இல்லை, இது எல்லாத்தையும் நான் உள்ள போய் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி வீட்டில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க, உண்மையா யாருமே இல்லை, எல்லாருமே மாஸ்க் போட்டு அவங்களோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. நான் உள்ள போனேன்னா ஒவ்வொருத்தர் மாஸ்கையும் கிளின்னு கிழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஒன்னு கவனிச்சு பாருங்களேன், இந்த ப்ரோமோல மட்டும் எல்லாருமே பயங்கரமா பேசுறாங்க, ஆனா உள்ள போய் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து மிச்சர் தான் சாப்பிடுறாங்க. இவராது சொன்ன மாதிரியே உள்ள போய் செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 20 பேர் நுழைஞ்சாங்கல்ல, அவங்க கூட விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது பயங்கரமா பேசினாங்க. ஏன் அந்த ஏவி வீடியோலாம் பயங்கரமா பேசினாங்க. உள்ள போய் என்ன பண்றாங்க பாருங்க, பாதி பேர் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலங்க. சபரிலாம் சண்டையை விலக்கி விடுறதுல தான் குறியா இருக்காரே தவிர சண்டை எதுவுமே பண்ணது இல்லைங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, அந்த மாஸ்கை கண்டிப்பா நான் கிளிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்றாரு, இதுதான் ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவர் ஒரு வெறித்தனமா விளையாடலான்ற ஐடியால இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோமோல பேசினதை வச்சு பார்க்கும்போது. திவ்யா கணேஷும் இந்த மாதிரி தான் ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாங்க. இதை தாண்டி இவரோட ஒய்ஃபும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சாண்ட்ரா, இவங்களோட ஒய்ஃப் பேரு சாண்ட்ரா, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வரதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இவரை மாதிரியே அமித் அப்படின்றவரும் வரப்போறாரு. விஜய் டிவியில் அமித்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் கூட ஒரு சீரியல் பண்ணியிருப்பாரு. அவர் வரப்போறாரு. அவரோட மிஸ்ஸஸும் வந்து விஜய் டிவியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று பிரஜினோட ஒய்ஃபு சாண்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு, இல்லைனா அமித்தோட ஒய்ஃபு சிவரஞ்சினின்னு நினைக்கிறேன், அவங்க வர வாய்ப்பு இருக்கு. பிரஜின் உள்ள போக போறாரு. எப்படி கேம் விளையாட வாய்ப்பு இருக்கு, இவர் மேலே உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.